Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்யப்படாததால் பல லட்சம் டன் நெல் மூட்டைகள் வீணாகி வரும் நிலையில் அரசுக்கு சொந்தமான அரவை மில் குடோனில் 18 லட்சம் பழைய சாக்குகள் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகத்துக்கு சொந்தமான MRM மில் இயங்கி வருகிறது. கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகள் இங்கு கொண்டு வரப்பட்டு அரவைக்கு பின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இங்கு வரும் நெல் மூட்டைகள் பாதுகாக்க அடுக்கி வைக்கப்பட்டது 5000 டன் கொள்முதல் கொண்ட 6 அதிநவீன குடோன்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் இந்த குடோன்கள் இருந்தும் MRM மில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டு பாழாகி வருகின்றன. குடோன்கள் அனைத்தும் நிரம்பிவிட்டன என காரணம் கூறி கொள்முதல் நிலையங்களில் இருந்து மில்லுக்கு நெல் மூட்டைகளை கொண்டு வரும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் பகுதியில் உள்ள திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் பல லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. மழையில் நனைந்து முளைத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நெல் மூட்டைகளை அடுக்க இடமில்லை என்று அதிகாரிகள் பொய் கூறுவதாகவும், உண்மையில் குடோன்களுக்குள் பல ஆண்டுகளாக அப்புறப்படுத்தப்படாத 18 லட்சத்துக்கு மேல் வீணான பழைய சாக்குகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வளாகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து நாம் செய்தி சேகரிக்க MRM மில் வாசலில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் அப்போது விவசாயிகள் ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளே சென்று அதிகாரிகளிடம் கூறினர். அவர்களோடு தொடர்ந்து விவசாயிகள் சென்று பார்த்தால் வீணான சாக்குகள் மலை போல குவிக்கப்பட்டது வீடியோ எடுத்துள்ளேன். ஒரு குடோனில் பார்வையிட்ட போதே இவ்வளவு சாக்குகள், பழைய சாக்குகள். இந்த அவல திருநாகேஸ்வரம் மில்லில் மட்டுமின்றி இரும்பு தலை மற்றும் அச்சுறுத்தி பட்டு ஆகிய நெல் சேமிப்பு கிடங்குகளிலும் அரங்கேறி வருகிறது. அங்கங்கே பல ஆயிரம் டன் நெல் கொள்முதல் நிலையங்களில் பழைய சாக்குகள் அப்புறப்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கிடங்குகளில் உள்ள வீணான சாக்குகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் என நுகர்பொருள் வாணிக கழக அதிகாரிகளும் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அமைச்சரின் உத்தரவையும் மீறி கீழ்கண்ட அதிகாரிகள் காட்டும் இந்த அலட்சியத்தால் விவசாயிகள் உழைப்பும் பொதுமக்களின் வரிப்பணமும் வீணாகப்படுவது விவசாயிகளுக்கிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.